நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை இப்போது வெளிவந்திருக்கின்றது. அதனை தூண்டிவிட்ட அந்த கலவரத்திற்கு பின்புலத்திலே இருந்து செயற்பட்டு கொண்டிருந்த கட்டுவெல்லகம சுரேஷ் இப்போது பூசா சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே மிக முக்கியமான அமைச்சர், பெருந்தோட்டத்துறை அமைச்சராக இருந்த ஜெகத் புஷ்பகுமார அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் பல மோசடிகள், முறைகேடான வேலைகளை இவர் செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே மேலும் இப்போது சிறைக்குள்ளிருந்து, அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்டு வெவ்வேறு சிறைகளில் வைக்கப்பட்டிருந்த கைதிகள் இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய மரணத்தின் பின்னால் வெலிகட மற்றும் அங்குணுகல சிறைச்சாலையிலே அவர்களுக்கு நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இந்த மரணம் இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளிலே இலங்கையினுடைய நீர்கொழும்பு சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மிக மிக மோசமான சம்பவத்தினுடைய தொடர்ச்சி நேற்றிரவும் இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதற்கு முன்னர் இந்த 5, 6ஆம் திகதிகளில் இடம்பெற்ற இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற அந்த பின்னணி, அதன் பின்னணியில் இருந்த நபர் யார் என்ற உண்மைகள் எல்லாம் இப்போது வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக கட்டுவெல்லகம சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற நபர்தான் இந்த கலவரம் அல்லது இந்த மோசமான விளைவுகளின் பின்னால் இருந்திருக்கின்றார். இவருடைய குழுதான் இருந்தது என்ற உண்மை இப்போது வெளிவந்திருக்கின்றது. யார் இந்த கட்டுவெல்லகம சுரேஷ் என்று பார்க்கின்ற போது, கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற பாதாள உலக குழுவின் தலைவனான கெசல் பத்ர பத்மேவினுடைய மிக நெருங்கிய நண்பர். இவரிடம், அதாவது இவர் பல மோசடி செயற்பாடுகள், பலரிடம் கப்பம் கோரிய செயற்பாடுகள், பலரை கூறிய ஆயுதங்களால் தாக்கிய குற்றங்கள் என்ற அடிப்படையிலும், ஒரு மதகுருவை தாக்கி காயப்படுத்தினார் என்ற அடிப்படையிலும் தான் இவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். பல போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் மற்றும் பாதாள உலக குழு செயற்பாடுகள் என்று இவரிடம், அதாவது கட்ட பஞ்சாயத்து செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் இவரிடம் இருந்திருக்கின்றது. அது இந்த விடயங்கள் சார்ந்தான் இவர் கைது செய்யப்பட்டு நீர்கொழும்பு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். இவரோடு கூடவே இருந்தவர்கள் தான் இப்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். குறிப்பாக நீர்கொழும்பு சிறைக்குள்ளே வருகின்ற போதைப் பொருள் விடயங்கள், வெளியே இருக்கின்ற போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை ஒரு சில குழுவினர் போலீசாருக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு சில நபர்கள் போலீசாருக்கு இந்த விடயங்களை தெரியப்படுத்தி இருக்கின்றார்களாம். இதை அறிந்து கொண்ட இந்த கட்டுவெல்லகம சுரேஷ் அந்த நபர்கள் இருவரை முதலாவது படுகொலை செய்திருக்கின்றாராம். அந்த படுகொலை தான் கடந்த 5ஆம் திகதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற 2 பேர் மரணம் என்ற செய்தியின் பின்னால் இருந்திருக்கிறது. எனவே அந்த விடயத்தை தொடங்கி வைத்தது இந்த கட்டுவெல்லகம சுரேஷ் தான் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்கள் போலீசாருக்கு அல்லது சிறைக்காவல் அதிகாரிகளுக்கு உண்மைகளை சொன்னார்கள் என்று படுகொலை செய்யப்பட்ட நபர் யார் என்று பார்க்கின்ற போது, அவர்களும் இந்த கட்டுவெல்லகம சுரேஷோடு கூடவே இருந்தவர்கள் தான். அதாவது முற்பட்ட காலங்களில் கூடவே இருந்தவர்கள். பின்னர் அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே தனியாக ஒரு குழுவாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த போதைப் பொருள் தொடர்பாக, கட்டுவெல்லகம சுரேஷனுடைய போதைப் பொருள் தொடர்பாக பல உண்மைகளை சிறைக்காவல் அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கின்றார்களாம். இதனால் இந்த சுரேஷுக்கு வருகின்ற போதைப் பொருள் அத்தனையும் தடைப்பட்டு விட்டது. இதனால் கடும் கோபம் கொண்ட சுரேஷ் கடந்த 5ஆம் திகதி அந்த குழுவிலிருந்து 2 பேரை படுகொலை செய்திருக்கின்றார். அதுதான் கடந்த 5ஆம் திகதி நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ளே 2 பேர் படுகொலை, 20 பேர் வரையிலே காயம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த விடயத்தை தூண்டிவிட்டது. அது அப்படியே தீயாக பற்றி கொண்டுதான் இரு குழுக்களாக மாறி மாறி அடிபட்டு கடந்த 6ஆம் திகதி, 5 மற்றும் 6ஆம் திகதி தான் அதிகமான கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. மொத்தமாக 20 கைதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 7 சிறை அதிகாரிகள், அந்த சம்பவங்கள் அத்தனையும் சிறை அதிகாரிகள் மீதும் தாவி இருக்கின்றது. சிறை அதிகாரிகள் மீது தாவுவதற்கு காரணம் தப்பிச் செல்தல் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருந்திருக்கின்றது. இப்போது இந்த கலவரத்தை தூண்டிவிட்ட, இந்த பதட்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி பலருடைய மரணத்திற்கு காரணமான கட்டுவெல்லகம சுரேஷ் பூசா சிறையிலே, உயர் பாதுகாப்பு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றாராம். ஆனால் அவருக்கு உடலிலே எந்த காயங்களும் இல்லையாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே பல விடயங்களை செய்துவிட்டு அவர் தன்னுடைய ஆட்களோடு அல்லது தன்னுடைய ஆட்களுடைய பாதுகாப்புக்குள்ளே இருந்து விட்டார். அவருடைய அடியாட்களுக்குள்ளே நடந்த சண்டைகள் தான் இவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி அப்பாவி சிறைக்காவல் அதிகாரிகள் 7 பேர் மரணமடைந்ததற்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் இந்த கொலை சம்பவங்கள், அதாவது கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளிலே முடிந்து விட்டதா என்று பார்த்தால் இல்லை, நேற்றைய தினமும் அது தொடர்ந்து இருக்கின்றது. குறிப்பாக வெலிகடை சிறையிலே ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். நேற்று இரவு 11 மணிக்கு இந்த
சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று அங்கனுகொல என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறையிலும் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். அதுவும் நேற்றிரவு 10:30 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் ஒரு கைதி, அதுவும் இந்த நீர்கொழும்பு சிறையிலிருந்து மாற்றப்பட்ட வெலிகடை சிறைச்சாலைக்கு நீர்கொழும்பு சிறையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகளில் ஒருவரும், அதே போன்று இந்த அங்கனுகொல என்று சொல்லப்படுகிற சிறைக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட கைதி ஒருவரும் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது பல உண்மைகளை சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பு ஒரு அறிக்கையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதில் அவர்கள் சொன்ன விடயம், இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கைதிகள் மற்றும் கைதிகளுக்கு இடையிலான மோதல், அத்தோடு கைதிகள் மற்றும் சிறைக்காவல் அதிகாரிகள் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயத்திற்கு பழிவாங்கும் முகமாக வெலிகடை சிறைச்சாலை மற்றும் அங்கனுகுல சிறைச்சாலைக்குள்ளே சிறைக்காவல் அதிகாரிகள் தான் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கைதிகளை விசாரணை என்ற போர்வையிலே அடித்தே கொலை செய்திருக்கின்றார்கள், கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். அந்த தாக்குதலிலே தான் அந்த கைதிகள் உயிரிழந்திருக்க கூடும். எனவே இது சிறைக்காவல் அதிகாரிகளை படுகொலை செய்தார்கள் என்ற அடிப்படையிலே பழிவாங்கும் செயலாகத்தான் வெலிகட மற்றும் அங்கனுகுல சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நீர்கொழும்பு சிறை கைதிகள் தாக்கப்பட்டு அதிலே 2 உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒருவேளை அவர்களும் அந்த சிறைக்காவல் அதிகாரிகளை கொலை செய்வதற்கு மிக முக்கியமான தூண்களாக செயற்பட்டிருக்கலாம். ஒருவேளை விசாரணைகளை உண்மை தெரிய வந்திருக்கும். அதனை விசாரிப்பதற்காக சிறைக்காவல் அதிகாரிகள் தட்டி பிழிந்திருக்கலாம். அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் ஒருவேளை அவர்கள் உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம். எனவே இப்படித்தான் இந்த விடயம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. எனவே 2 மேலும் உயிரிழந்திருக்கின்றார்கள். அத்தோடு கொழும்பு தேசிய மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு சிறை காவல் அதிகாரி உயிரிழந்திருக்கின்றார் என்ற துரதிர்ஷ்டவசமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், அவர்களை திருத்துவதற்காக சிறை உருவாக்கப்பட்டது. அது எல்லா குற்றங்களும் அவர்களை கண்காணிப்பதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக சிறைக்காவல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னே ஒரு குடும்பம் இருக்கும், அப்பாவிகள். ஆனால் இப்போது அவர்கள் தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லா சிறைக்காவல் அதிகாரிகளுக்கும் ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கும். இன்றைய தினம் கூட அவர்களுடைய நல்லடக்க நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற போது நீதியமைச்சர் அங்கே வருகை தந்திருந்தார். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார வருகை தந்திருந்தார். அவரிடம் சிறைக்காவல் அதிகாரிகள், அதாவது இறந்த சிறைக்காவல் அதிகாரிகளுடைய நண்பர்கள் பல விடயங்களை சொல்லி, அங்கே நடந்த பல சம்பவங்களை சொல்லி ஒப்பு சொல்லி அழுகின்ற போது கண்களே கலங்குகின்றது. எனவே அந்த இடத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு வலிகளை உணர்கின்றார்கள் என்பது அங்கு புரிகின்றது. எனவே இதன் ஒரு விளைவுதான் ஒருவேளை வெலிகட சிறைச்சாலையில் ஒரு கைதி உயிரிழந்த சம்பவமும் அங்கனுகுல சிறைச்சாலையிலே நீர்கொழும்பிலிருந்து வந்த கைதி உயிரிழந்த சம்பவமாகவும் இருக்கலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இதைத்தான் இந்த கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்போம், சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே இந்த கொலையின் பின்னால், அதாவது வெலிகடை சிறையிலே ஒருவர் மரணமடைந்தது, அங்கனுகுல சிறையிலே மரணமடைந்ததன் பின்னால் சிறைக்காவல் அதிகாரிகள் தான் பழிவாங்கி இருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 2014ஆம் ஆண்டு அமைச்சர், அதாவது மஹிந்த ராஜபக்ச காலத்திலே பெருந்தோட்டத்துறை அமைச்சராக இருந்த ஜெகத் புஷ்பகுமார என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் ஒருவர் தான் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான நிபந்தனைகளின் பின் தான் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இவர் கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது, பல மோசடிகளின் பின்னால் இவர் இருந்தார் என்ற அடிப்படையிலும், ஊவா மாகாண சபை தேர்தலிலே 2014 ஊவா மாகாண சபை தேர்தலிலே பல பண மோசடிகளின் பின்னால் இவர் இருந்தார் என்றும், அரச பணத்தை வீணாக செலவழிப்பதிலே முன்னின்று செயற்பட்டார் என்பதும் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றமாக இருக்கின்றது. அத்தோடு தென்னிலங்கை ஊடகங்களிலும் சில செய்திகள் பார்க்க கிடைத்திருந்தது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம், குறிப்பாக மொனராகலையினுடைய வெள்ளவாய காட்டு பகுதி, வெள்ளவாய பகுதியில் இருக்கின்ற காட்டு பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஏக்கர் நிலம், வனவள திணைக்களத்திற்கு சொந்தமான, அரசுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடியான முறையிலே பலருக்கு, அதாவது தனக்கு இணங்கியவர்களுக்கெல்லாம் கொடுத்தார் என்ற அடிப்படையிலும் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த உமா ஓயா திட்டத்தின் அடிப்படையிலே பாதுகாப்பு வனமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளிலே இருக்கக்கூடிய பல பகுதிகள் எல்லாம் இவர் தனக்கு இணங்கியவர்களுக்கு மோசடியான முறையிலே பத்திரங்கள் முடித்து கொடுத்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் அந்த விசாரணை தான் இடம்பெற்றது என்றும், அந்த விசாரணைகளிலே விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதனால் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட பின்னர் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. எனவே பல அமைச்சர்கள் சிக்க ஆரம்பித்திருக்கின்றன. பல அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல வழக்குகள், அதாவது பல
கோப்புகள் எல்லாம் இப்போது தூசி தட்டப்பட்டு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் முன்னாள் அமைச்சர்கள் 10 பேருடைய மகன்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் நிலையில் இருக்கின்றார்கள். விசாரணைகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இனி வரிசையிலே வரப்போகின்றார்கள் அவர்கள். அதிலே மிக முக்கியமானவராக இந்த விஜிதாச ராஜபக்சவனுடைய மகன் கைது செய்யப்பட்டு விட்டார். ஜான்சன் பெர்னாண்டோனுடைய 2 மகன்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். ஹெகேலிய ரம்புக்வெலனுடைய மகன் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணை வழங்கப்பட்டு விட்டது. இனி அடுத்தது யார், எந்த முன்னாள் அமைச்சருடைய மகன் என்ற அடிப்படையிலே ஊடகங்களும் மக்களும் கடுமையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ரணில் விக்ரமசிங்கவும் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். காரணம், அவருடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு, மைத்ரி விக்ரமசிங்கவினுடைய பட்டமளிப்புக்காக ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை 16.5 மில்லியன் அரச நிதியை பயன்படுத்தி சொந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர். சிறையிலிருந்து மாரடைப்பு, நெஞ்சடைப்பெல்லாம் என்று பிணை வாங்கி வந்தவர். இப்போது அந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திலே முன்னிலையான போது எதிர்வருகின்ற 30ஆம் திகதி அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.